வெல்கம் டு ஜெம் சினி லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஜெம் சினி லேர்னிங்கில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்ஸ் அண்ட் ஆன்டி கிளைமேட்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளைமேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரியோட கிரைசிஸ் இருக்கும். அந்த கிரைசிஸை லாஸ்ட்டாக ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கிளைமேட்ஸு. இந்த கிளைமேட்ஸ் எப்போவுமே ஒரு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும். அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த எண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால எப்போவுமே கிளைமேட்ஸ் ஒரு மூவியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இதாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளைமேட்ஸ். ஸோ ஆன்டி கிளைமேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு படத்தோட நெகட்டிவ் ஷேட் ஆஃப் கிளைமேட்ஸ் பேர் தான் ஆன்டி கிளைமேட்ஸ். இந்த நெகட்டிவ் ஷேட் ஆஃப் கிளைமேட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள திங்க் பண்ண வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் தரதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிளைமேட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளைமேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட் ட்விஸ்ட். ஸோ பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னா த சடன் ரிவர்சல் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம், அந்த படத்துலேருந்து மாறுபட்ட ஒரு கிளைமேட்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளாட் ட்விஸ்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா சொல்லலாம். ஏன்னா ஜிகர் தண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபி சிம்மா ஃபர்ஸ்ட்லேருந்து நடிச்சிட்டே இருப்பார். அது ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சிட்டு இருப்பார். பட் லாஸ்ட்டில் ஒரு தேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு காமெடி படமாக இருக்கும். அந்த காமெடி படத்தை ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கன்வே பண்ணியிருப்பார் நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாட் ட்விஸ்ட்டுக்கு நம்மளோட ஜிகர் தண்டா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் பீஸ். ஸோ செட் பீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு செட்டை காட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த இடத்துல தான் கிளைமேட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயிலர் சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் பார்த்தீங்கன்னா விநாயகன் சீன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் இடத்துல ரஜினி லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எப்படி ரஜினி சார் இவங்க எல்லாத்தையும் கொண்டு அடுத்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத அழகாக அந்த கிளைமேட்டில் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஜெயிலரில். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கிளைமேட்ஸ். ஸோ எமோஷனல் கிளைமேட்ஸ் அப்படிங்கிறது படத்தோட லாஸ்ட்டு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கிளைமேட்ஸ். ஸோ எமோஷனல் கிளைமேட்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி 96 சொல்லலாம். ஏன்னா 96 பார்த்தீங்கன்னா நம்மளோட ராம் அண்ட் ஜானு அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்டில் சேருவாங்களா பிரிவாங்களா அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த பிரியில் ரொம்ப அழகாக எமோஷனலாக கனெக்ட் பண்ணுவாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு ஆடியன்ஸ் கூடயும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க். ஸோ கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் க்ரோத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஐபி சொல்லலாம். கீழேருந்து மேலே வரதுக்கு பேர் தான் பர்சனல் ஆர்க். இது டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸில். ஸோ இதுக்கு விஐபியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷா ஃபர்ஸ்ட்லேருந்து வீட்டில் சும்மா இருப்பார், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்டடம் கட்டி ஒரு இன்ஜினியராக ஆயிடுவார். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் கேரக்டர் ஆர்க்குக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆன்டி கிளைமேட்ஸஸ். ஸோ ஆன்டி கிளைமேட்ஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ரப்ட் எண்டிங். ஸோ அப்ரப்ட் எண்டிங் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்ட் திங்காகவும் அதே மாதிரி அன்பிளசன்ட் திங்காகவும் இருக்கிறது பேர் தான் பார்த்தீங்கன்னா அப்ரப்ட் எண்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள். ஏன்னா பரியேறும் பெருமாள் லாஸ்ட் சீனில் நம்மளோட பரியன் பேசி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி முடிப்பார். அந்த ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களிடையே கன்வர்சேஷனை கிரியேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கும் தேட்டரில் பார்த்தவங்களுக்கும் ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங்கை தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்ரப்ட் எண்டிங்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஹேங்கர். ஸோ கிளிஃப் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வரைக்குமே உங்களுக்கு சஸ்பென்ஸை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அப்படின்னு யோசிச்சாலும் லாஸ்ட் எண்டில் ஒரு சஸ்பென்ஸ் திங் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஹேங்கர். ஸோ கிளிஃப் ஹேங்கருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகாராஜா சொல்லலாம். ஏன்னா மகாராஜாவில் லாஸ்ட் எண்டு வரைக்குமே அந்த பொண்ணு யாரோட அப்பா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாகவே காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த டவுட்டை லாஸ்ட் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்திலன் சுவாமிநாதன் அழகாக கொண்டு போயிருப்பாரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி நம்ம கிளிஃப் ஹேங்கருக்கு எப்போவுமே மகாராஜாவை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்றி கிளைமேட்ஸ் எண்டிங். ஸோ இந்த மன்றி கிளைமேட்ஸ் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் பண்ணாது. இந்த கிளைமேட்ஸ் லாஸ்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு என்னடா இது கிளைமேட்ஸ் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சப்பையான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் மன்றி ஆன்டி கிளைமேட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க். ஸோ கேரக்டர் ஆர்க் இதில் பார்த்தீங்கன்னா இது சோஷியல் ஸ்ட்ரக்சரை டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சோசியல் கட்டமைப்புனால ஒரு நல்லவன் கூட எப்படி கெட்டவனாக மாறுறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளைமேட்ஸில் காட்டியிருப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுல காட்டலாம். ஏன்னா அஞ்சாவதுல ரெண்டு ஹீரோ இருப்பாங்க. அந்த ரெண்டு ஹீரோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு பண்ணி பெரிய ஆளாயிருவான், இன்னொருத்தன் தப்பு பண்ணாமல் நேர்மையாக கெட்டவனாயிருவான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுல நம்மளோட மிஷ்கின் சார் காட்டியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஷியஸ் ஆன்டி கிளைமேட்ஸ். இந்த ஆம்பிஷியஸ் ஆன்டி கிளைமேட்ஸ் அப்படி எதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த எண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களிடையே நிறைய கொஷின்ஸை கிவ் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு
எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி மூவிஸில் இந்த கிளைமேட்ஸை எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரண்ய காண்டம் சொல்லலாம். ஏன்னா ஆரண்ய காண்டமில் சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளையும் சப்பை தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களிடையே ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் சொல்லலாம். ஏன்னா பெபிள்ஸில் லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே அந்த பொண்ணு யாருன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத அந்த கடைசி வரைக்கும் காட்டாமல் இருக்கிறதுனால இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறத அழகாக கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எண்டிங் வந்து இங்கே இருக்க சோசியல் ஸ்ட்ரக்சரை கொஷின்ஸ் எழுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக கிளைமேட்ஸ் அண்ட் ஆன்டி கிளைமேட்ஸ் 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். பட் இதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளான்றைக்கு இது மாதிரி வந்து நல்ல ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். ஆண்டில் அண்ட் பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜே சபரி சிவா. பை.